ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மீண்டும் மாநகராட்சி துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ மாநகராட்சி துறையில இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில வேகன்சிஸ் லிஸ்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 16 மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 17வது மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான தகுதி அடிப்படை என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலிருந்தா இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். இந்த நோட்டிபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் அறிவிப்பு பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா கடைசி தேதி 5/12/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும் சொல்லியிருக்காங்க. இன்னிலிருந்து சரியாக 3 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே லாஸ்ட் டைம் உங்களுக்கு இருக்குது. உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆடியாலஜிஸ்டுக்கு ஒரு காலிப்பணிகள், மாதம் 23,000 சம்பளம், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆடியாலஜிஸ்ட் எடுத்து படிச்சுக்கணும். 20 இருந்து 35 வயசு இருந்தாலே போதும், நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஆயுஷ் டாக்டர் சிட்டாக்கு ஒரு காலிப்பணிகள், மாதம் 40,000 சம்பளம். சோ இதுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி பாத்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் நீங்க எடுத்து படிச்சுக்கணும். மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அப் டு 59 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும், இந்த போஸ்டிங்க நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் தெரபட்டிக் அசிஸ்டன்ட்க்கு ஃபீமேல் கேட்டகரிக்கு ஒரு காலிப்பணிகள், மாதம் 15,000 சம்பளம். டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும், அப் டு 59 வயசு இருந்தாலே போதும், நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் பிரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு காலிப்பணிகள் கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 26,500 முதல் கொடுத்திருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் எடுத்து படிச்சிருக்கணும். பிளஸ் பாத்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அப் டு 65 வயசு இருந்தாலே போதும், நீங்க விண்ணப்பிக்கலாம். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா லேப் டெக்னீசியனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலிப்பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மாதம் 13,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th 12th எடுத்து நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப் டு 65 வயசுக்கு இருந்தாலே போதும், நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா RMNCH கவுன்சிலருக்கு ஒரு காலிப்பணிகள் கொடுத்திருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் கொடுத்திருக்காங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோசியல் ஒர்க் நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும், விண்ணப்பிக்கலாம். சோ அப் டு 35 வயசுக்கு இருந்தாலே போதும், நீங்க இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. அது நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639-007. இந்த அட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு நேர்ல போய் அனுப்பலாம், இல்லைன்னா தபால் மூலியமாக அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட பர்த் சர்டிபிகேட், கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸ், சோ இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து சிக்னேச்சர் கண்டிப்பா கொடுத்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இங்க டோட்டலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணிகள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ நீங்க 5 பணிகள் இருக்குது. 5 பணிகளுக்கும் தனித்தனியா விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மா போட்டுக்கலாம். சோ உங்களோட நேம் மென்ஷன் பண்ணுங்க, தந்தை பேர் கொடுத்துருங்க, பிறந்த தேதி டேட் மந்த் இயர் கொடுத்துருங்க, ஏஜ் மென்ஷன் பண்ணிடுங்க, உங்களுடைய கல்வி தகுதி மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னா எதுல இருந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் கொடுத்துருங்க. சோ அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க, அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். பெர்மனன்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிடுங்க, அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பர் மென்ஷன் பண்ணுங்க, அந்த ஆதார் கார்டு அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களோட போன் நம்பர், இமெயில் ஐடி கண்டிப்பா கொடுத்துருங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, அதுக்கப்புறம் டேட்டு,
உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிருக்கு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சர்டிபிகேட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.